பெருந்தலைவர் காமராஜரால் கட்டப்பட்ட என்னுடைய தொகுதியான மயிலம் தொகுதியிலே வீடூர் டேம், அந்த டேம் கட்டப்பட்ட பிறகு கடந்த எங்களுடைய ஆட்சியிலே முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியோடு முதல் முறையாக ஒரு பகுதி தூர்வாரப்பட்டிருக்கிறது. அதை முழுமையாக தூர்வாரப்பட வேண்டும். அப்படி தூர்வாரினால்தான் அந்த பகுதியில் இருக்கிற, இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற கிராமப்புறத்தில் இருக்கிற விவசாய பயிர்கள் பயனடைவார்கள். இல்லை என்றால் அது வருகின்ற தண்ணீர் முழுமையாக நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சருடைய பாண்டிச்சேரிக்கு சென்று கடலில் தான் சேருகிறது. ஆகைய அதை நம்முடைய அமைச்சர் அவர்கள் முழுமையாக தூர்வாரி தர வேண்டும். அது மட்டுமல்ல, என்னுடைய மயிலம் தொகுதியில் இருக்கிற வல்லம் ஒன்றியத்தில் இருக்கிற கொங்குரப்பட்டு ஊராட்சி வெங்கந்தூர் சாலையில் இருக்கின்ற அந்த ஆற்றின் குறுக்கே, தென்பண்ணி ஆற்றின் குறுக்கிலே ஒரு தடுப்பணை கட்டித்தர வேண்டும். அதே போன்று கலையூர் கிராமத்தில் உள்ள சங்கராபுரம் ஆற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணை கட்டித்தர வேண்டும். செந்தூர் கிராமத்தில் அருகில் உள்ள சங்கராபுரம் ஆற்றில் ஏற்கனவே இருக்கிற தடுப்பணையை புனரமைத்து தர வேண்டும் என்று ஏற்கனவே தங்களிடம் நேரிலே சந்தித்து நான் மனு கொடுத்திருக்கிறேன். தாங்கள் ஆய்வு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். கருணை கூர்ந்து அதை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் நித்யானந்தன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொங்கு நாட்டின் 60 ஆண்டு கால கனவு திட்டம் ஆனமலையார் நல்லாறு திட்டம். சென்ற ஆண்டு அரசுகள் அதிமுகவாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்றக் கழகமும் அதற்குண்டான முயற்சியை எடுத்து வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று ஆளும் அரசாங்கம் அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சி எடுப்போம் என்று அறிவிப்பினை மானிய கோரிக்கை எண் 40 கொள்கை விளக்க குறிப்பில் 131ஆம் பக்கத்தில் குறிப்பிட்டிருப்பதற்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாகவும் பயன்பெறும் விவசாயிகள் பொதுமக்கள் சார்பாகவும் அரசுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உடனடியாக செய்ய வேண்டியது இரு மாநில முதல்வர்கள், நீர்வளத்துறை அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாசன சங்க பிரதிநிதிகள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள் கொண்ட சிறப்பு பேச்சுவார்த்தை குழுவை அமைத்து நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள ஒப்பந்தத்தை மறு ஆய்வை உடனே தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பது ஆனமலையார் மற்றும் நீராறு நல்லாறு திட்டங்கள் விவரத்துக்கு போவேனா, என்ன வேணும் மட்டும் ஒரு வரி தான். குழுவினை உடனடியாக அமைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும்.